வணக்கம் மாணவர்களே, இன்று நாம பார்க்க போறது தரமேழு சைவநெறி புத்தகத்தினுடைய முதலாம் பாடமாகிய தாயுமானவர் கதை. சைவ சமயத்தவர்கள் மிக பழங்காலந்தொட்டே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். கடவுள் உயிர் அனைத்துக்கும் மேலானவர் என்றும், கடவுள் ஒருவரே உண்மையானவர் என்றும், அவர் கருணை உள்ளம் கொண்டவர் என்றும் அசையாத நம்பிக்கை உடையவர்கள். கடவுள் மீது எவர் மாறாத பக்தி கொள்கிறாரோ அவருக்கு துன்பம் வரும்போது வேண்டிய வடிவில் வந்து இறைவன் அருள் பாலிப்பார் என்பதனை சைவ அருளாளர்களின் வாழ்வியல் மூலம் அறிய முடிகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த மூதாட்டி ஒருவருடைய கதையை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் திருவானைக்காவில் மூதாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளில் மிகுந்த பக்தியுடையவர். ஒவ்வொரு நாளும் அந்த அம்மையார் திருச்சிராப்பள்ளி என்ற கோயிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனுக்கு பூமாலை கட்டி கொடுக்கும் திருத்தொண்டினை தவறாது செய்து வந்துள்ளார். அந்த மூதாட்டிக்கு மகள் ஒருத்தி இருந்தாள். அவள் பிரசவத்திற்காக தாயார் வீட்டுக்கு வந்திருந்தாள். அக்காலத்தில் தாயார் வழக்கப்படி பூமாலை கட்டி கொண்டு திருச்சிராப்பள்ளி சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள சுவாமி தரிசனம் முடித்து கொண்டு வீடு திரும்பும் வேளையில் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. மூதாட்டியால் ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை. ஓடக்காரர் எவரும் ஆற்றின் பிரவாசத்திற்கு அஞ்சி ஓடத்தை செலுத்த முன்வரவில்லை. மூதாட்டி செய்வதறியாது வேதனைப்பட்டார். ஆனால் அவர் திருச்சிராப்பள்ளி குன்றுடையான் மீது வைத்த பெரும் பக்தியினால் அந்த இறைவனையே தனக்கு உதவும்படி வேண்டினார். அவ்வேளையில் மூதாட்டியார் மகளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அம்மையாரின் வீடு தனிமையான ஓரிடத்தில் இருந்தது. அக்கம் பக்கத்தில் வேறு யாரும் இல்லை. எனவே உதவிக்கு ஒருவரும் இருக்கவில்லை. கோயிலுக்கு சென்ற தாயார் திரும்பவில்லையே என்ற மனவேதனையும் உடல் வேதனையும் சேர்ந்து அவளை பெரிதும் வருத்தியது. அப்போது மூதாட்டி ஒருத்தி அங்கு வந்தாள். அந்த மூதாட்டி முற்றிலுமாக அப்பெண்ணின் தாயாரைப் போலவே இருந்தாள். மகள் தாயே விட்டதாக எண்ணி மகிழ்ந்தாள். அந்த மூதாட்டி அப்பெண்ணுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்தார். பிரசவம் சுகமாக நடந்தேறியது. அதன் பின்பு தாய்க்கும் குழந்தைக்கும் செய்ய வேண்டிய சுத்திகள் யாவையும் செய்தாள். மகளின் உணவு முதலிய தேவைகளையும் நிறைவேற்றினாள். இந்நிலையில் காவிரி ஆற்றுப்பெருக்கு 3 நாட்களின் பின் குறைந்ததைக் கண்டு மூதாட்டி வீட்டுக்கு புறப்பட்டாள். மிகுந்த ஆவலோடு வீட்டு வாயினுள் நுழைந்தாள். அதுவரைக்கும் மகளுக்கும் பெருந்துணையாக இருந்த மூதாட்டி திடீரென மறைந்து விட்டாள். அம்மையார் வீட்டுக்குள் வந்து மகளும் பேர குழந்தையும் சுகமாக இருப்பதைக் கண்டு பூரித்து போனார். அவர்களை கட்டி தழுவிக்கொண்டு, மகளே, உனக்கு பிரசவ காலத்தில் உதவி புரிந்தவர் யார் என்று ஆவலாக கேட்டார். மகளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அம்மா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் தானே எல்லாவற்றையும் இரவு பகலாக செய்தீர்கள். இப்பொழுது யார் உதவி புரிந்தார் என்று கேட்கிறீர்கள் என்று சற்று பதற்றத்துடன் கேட்டார். இவற்றை காது குளிர கேட்ட அம்மையார், இது நான் வழங்கும் சிவபெருமானின் திருச்செயல்தான். எம்பெருமான் இந்த ஏழைகள் மீது இத்துணை கருணை கொண்டுள்ளாரோ, கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது முழுவதும் உண்மை என்று எண்ணி, மகளே, திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருக்கும் சிவபெருமானே உனக்கு வேண்டிய காலத்தில் தாயாக வந்து துணையாக இருந்தார். அதற்கு நீ எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்று கூறினார். அன்று முதல் திருச்சிராப்பள்ளி குன்றுடையானுக்கு தாயுமானவர் சுவாமி என்னும் திருநாமம் வழங்கப்பட்டு வருகின்றது. இறைவன் எம்மை தாய் போன்று காப்பவர் என்பதை இந்நிகழ்வின் மூலம் உணர முடிகின்றது. மாணவர்களே, கதையினை நன்றாக கேட்டீர்களா?
சரி, வினா விடைக்குள்ள போலாம் வாங்க. முதலாவது கேள்வி, மூதாட்டி செய்த இறை தொண்டு யாது? விடை, பூமாலை கட்டி கொடுத்தல். இரண்டாவது கேள்வி, சுவாமி தரிசனம் முடித்து திரும்பிய மூதாட்டி வீடு செல்ல முடியாமைக்குரிய காரணம் யாது? இதற்கான விடை, காவிரியாறு பெருக்கெடுத்து ஓடியது. மூன்றாவது கேள்வி, திருச்சிராப்பள்ளி குன்றுடையானுக்கு தாயுமானவ சுவாமி என பெயர் வர காரணம் யாது? விடை, தாயாக வந்து மகளுக்கு துணையாக இருந்தமையினால் அவருக்கு தாயுமானவர் சுவாமி என பெயர் பெற்றது. அடுத்தது நான்காவது கேள்வி, மூதாட்டி செய்வதறியாது வேதனைப்பட்டு தனக்கு உதவும்படி யாரிடம் வேண்டினார்? விடை, திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை நோக்கி. அடுத்த கேள்வி, இக்கதையினூடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினை யாது? விடை, இறைவனை நம்பினால் அவர் எம்மை தாய் போன்று காப்பார் என்பதனை இப்பாடத்தினூடாக உணர முடிகின்றது. அடுத்த பயிற்சிக்கு போலாமா? அடுத்த பயிற்சி இடைவெளி நிரப்புறது. தரப்பட்ட சொற்களை வைத்து கீறிட்ட இடங்களை நிரப்புக. காவிரியாறு, விடை தந்திருக்கிறோம். காவிரியாறு, குன்றுடையான், தாயுமானவர் சுவாமி, மாறாத பக்தி, உயிர்கள். சரி, முதலாவது கேள்வி, கடவுள் டேஸ் அனைத்துக்கும் மேலானவர். அதற்கான விடை, உயிர்கள். கடவுள் உயிர்கள் அனைத்திற்கும் மேலானவர். இரண்டாவது, கடவுள் மீது எவர் டேஸ் கொள்கிறாரோ அவருக்கு துன்பம் வரும்போது வேண்டிய வடிவில் வந்து அருள் புரிவார். இதற்கான விடை, மாறாத பக்தி. அதாவது கடவுள் மீது எவர் மாறாத பக்தி கொள்கிறாரோ அவருக்கு துன்பம் வரும்போது வேண்டிய வடிவில் வந்து அருள் புரிவார். அடுத்தது மூன்றாவது கேள்வி, திருச்சிராப்பள்ளிக்கும் திருவானைக்காவுக்கும் இடையே டேஸ் உள்ளது. இதற்கான விடை, காவிரி ஆறு. திருச்சிராப்பள்ளிக்கும் திருவானைக்காவுக்கும் இடையே காவிரி ஆறு உள்ளது. அடுத்தது நான்காவது கேள்வி, மூதாட்டி திருச்சிராப்பள்ளி டேஸ் மீது பெரும் பக்தி கொண்டார். இதற்கான விடை, குன்றுடையான். அதாவது மூதாட்டி திருச்சிராப்பள்ளி குன்றுடையான் மீது பெரும் பக்தி கொண்டார். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, திருச்சிராப்பள்ளி குன்றுடையானுக்கு டேஸ் என்னும் திருநாமம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கான விடை, தாயுமானவர் சுவாமி. அதாவது திருச்சிராப்பள்ளி குன்றுடையானுக்கு தாயுமானவர் சுவாமி எனும் திருநாமம் வழங்கப்பட்டு வருகின்றது. நன்றி மாணவர்களே. இனிவரும் வீடியோவில் பாடசாலையின் சைவம் 2ஆம் பாடத்தினூடாக சந்திப்போம். நன்றி.